இங்கதான் தொலைச்ச. எப்படா தொலைச்ச? Just now. எதடா தொலைச்ச? உன்னை எதிர்த்து இருக்கிறவன கூட நீ மேனேஜ் பண்ணியா? நம்ம எதிர்க்கிறவங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். உதயம் தேட்டர்ல என் இதயத்தை தொலைச்ச. அத தேவி தேட்டர்ல. சென்னை அசோக் பில்லர்ல உதயம் தேட்டர் ஒரு லேண்ட்மார்க்காவே இருந்திருக்கு. இந்த உதயம் தேட்டர் எத்தனையோ பேர் வந்து உருவாக்கியிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கு, ஒரு சிலர் ஸ்டாராகவும் ஆக்கியிருக்கு. இந்த தேட்டரில் ரொம்ப நாள் படம் ஓடினா மட்டும்தான் அந்த படம் ஹிட்னு சொன்ன காலங்களுமே இருந்திருக்கு. 1983 தான் இவங்க முதல்ல வந்து தொடங்கியிருக்காங்க. இவங்க தொடங்கினப்போ டிக்கெட் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ₹2.95 காசு மட்டும்தாங்க. இந்த அசோக் பில்லர் சரௌண்டிங்கை சுற்றி வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்துச்சு, நிறைய டெவலப் ஆகிடுச்சு, மால்ஸ் எல்லாம் கூட வந்தாலுமே இந்த தேட்டருக்கு உண்டான மவுஸ் வந்து இன்னும் குறையவே இல்லைங்க. இந்த தேட்டருக்கு வந்து இப்போ 41 வயசு ஆகுது. உதயம், மினி உதயம், சந்திரன், சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான தேட்டர் வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சென்னையில் முதல்ல நான் வந்து சினிமா பார்த்ததே, அதாவது தெரிஞ்சுக்கிட்டதே உதயம் தேட்டரில் தான் அப்படின்னு சொன்ன மக்களுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கல்யாண புதுசில் முதல்ல மனைவியை கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த தேட்டரில் பார்த்தவங்களுமே இருக்காங்க. இப்படி நிறைய நினைவுகளை வந்து சுமந்தபடி இந்த தேட்டர் இருந்துட்டு இருக்கு. இந்த தேட்டர் வந்து இப்போ இடிக்க போகிறதாகவும் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வர போகிறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இடிக்கிறதுக்குள்ளே நம்மளுமே ஒரு படம் பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு கார்டு வந்துச்சா? வா வெளில வா. இதெல்லாம் 90s கிட்ஸோட மெமரிஸ் இதெல்லாம். 43 கிலோவா? You will not listen to others ideas. அதான் என் ஐடியா கேட்க மாட்டேங்குது. எனக்கு கொடு. ₹2 காயினை போட்டுட்டு வெயிட் செக் பண்ணிட்டு அதில் வர ராசி பலனை படிக்கிறது அந்த காலத்தில் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. ஸோ அந்த மிஷினுமே வந்து இந்த தேட்டரில் இன்ன வரைக்குமே வச்சுருக்காங்க. எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். Through your opposition you will manage. உன்னை எதிர்த்து இருக்கிறவன கூட நீ மேனேஜ் பண்ணியா? நம்ம எதிர்க்கிறவங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். இந்த தேட்டரில் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ₹112 தான் அதிகபட்சமாகவே வசூல் பண்ணுறாங்க. இங்கே உதயத்தை தவிர மினி உதயம், சந்திரன், சூரியன்லாம் கூட இருக்குது. ஆனால் மினி உதயம் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து உதயமில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இந்த தேட்டரில் என்னெல்லாம் படம் அதிக நாட்கள் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலுமே அங்கே மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அதோடைய அவார்ட்லாம் கூட மேலே வச்சுருந்தாங்க. அதில் சந்திரமுகியுமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உதய தேட்டர் வந்து 83 ஓப்பன் பண்ணதுனால இன்றைக்கியோட வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா 41 வயசாகுது இந்த தேட்டருக்கு. நீங்கள் வந்து 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த தேட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. இப்படம் இன்றைய கடைசின்னு சொல்கிற மாதிரி இந்த தேட்டர் எப்போ வேணாலுமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காலம் வசந்த காலம் நானும் மங்களம் இசைங்களே.